ஹாய் காய்ஸ், வெல்கம் அவர் சேனல் இன் வேலாயுதம் விளாக்ஸ். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பச்சரிசி மாவு வச்சு புட்டு செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். நமக்கு தேவையான அளவிற்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கோங்க. மொத்தமாக ஊற்றி பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தெளித்து மாவை நல்லா உதிரி பதத்துக்கு வர மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக உறுதியாக வர அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிட்டு, அப்புறம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு அது கொதித்ததுக்கப்புறம் இட்லி தட்டு இருக்குல்ல அதை எடுத்து மேலே வைக்கணும். இட்லி தட்டை எடுத்து மேலே வச்சுட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா பச்சரிசி மாவு, நல்லா உதிரியாக தண்ணி ஊற்றி அந்த பச்சரிசி மாவை வந்து அந்த தட்டுக்கு மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மாவை வேக விட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நமக்கு பச்சரிசி மாவு ரெடி ஆயிரும். அது ரெடி ஆகிற கேப்பில் தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் எடுத்து நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு பிளேட்டை எடுத்துகிட்டு பச்சரிசி மாவு இப்போ அவிஞ்சிருக்கும்ல அந்த பச்சரிசி புட்டு வித்து தேங்காய் துருவல் வித்து சீனி இவ்வளோச்சும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, டேஸ்ட் எவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ காய்ஸ்.